ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வந்து கறி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. அட்டகாசமாக இருக்குங்க, சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து சிக்கன் கறி எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் மட்டன் கிரேவி இருந்துச்சுனாலும் மட்டன் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சிக்கன் கறி வச்சு தோசை ஊற்றுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இந்த சிக்கன் கறியில் 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன். முட்டை எப்போவுமே யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக அதில் விட்டுறாதீங்க. தனியாக ஒரு பவுலில் முட்டையை விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விடுங்க. சில டைமில் கெட்ட முட்டையும் வரும், நமக்கு தெரியாது. அதனால் முட்டையை வந்து எப்போவுமே ஒரு பவுலில் தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் கிரேவியில் லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் நம்ம வந்து இப்போ முட்டை ஆட் பண்ணுறதுனால லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறம் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசை விட போகிறோம். தோசை விட்டுட்டு அந்த மாவு, தோசை மாவு லைட்டாக ஹீட்டான உடனே அந்த பச்சை மாவு மாறி லைட்டாக ஹீட்டாகி வரும்போது நம்ம வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து தோசை மாவு மேலே ஊற்றிக்கோங்க. அந்த தோசை மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா இடம் தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது லைட்டாக சூடானதும் நம்ம வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி கொடுங்க. நிறைய ஆயில் விட வேண்டாம், லைட்டாக அங்கங்கே ஒவ்வொரு துள்ளி விட்டால் போதும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து தோசைக்கல் எதுவுமே ஒட்டாது, ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக முட்டை போட்டு தான் நீங்கள் செய்யணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ் தேவையே இல்லை, சும்மாவே சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.